எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். ஜூலை மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கு? என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது? ஜூலை மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பர் மாதம். தொழிலெலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முடியும். கூட இருந்து ஏமாற்றுவாங்க, கவனமாக இருக்கணும். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க இந்த மாதத்தில். அதே சமயத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு. கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு செலவாச்சுன்னா இன்னொரு செலவு, இந்த என்னது இது, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு டைம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நிறையா நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில நேரம் ரொம்ப நேரம் பேசினா உபதிரவம் பண்ணுற மாதிரியும் தோணும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு போட்டிகளில் சேர்ந்து ஜெயிப்பாங்க. கன்னிராசியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கன்னிராசியில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். கன்னிராசி என்பவர்கள் கடனை கொடுத்து வாங்கிறதுல ஃபினான்ஸில் இருந்தால் நல்லது தான், இருந்தாலும் பார்த்து கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே சில சண்டைகள் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒற்றுமையாக சேருவார்கள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழுந்து அதுக்கப்புறம் திருப்பி சாஃப்டாக முடியறதுக்குள்ளான காலமாக இந்த காலம் உண்டு. திருப்பியும் இந்த மாதத்தில் ப்ரெஷர் சுகர் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் கரெக்டுன்னு தோணும். அப்படி இருக்கப்படாது. 1-2 முறை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு அப்போவே தோணுது, வேண்டான்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட்டங்கள் பெறுவாங்க, சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அவங்க துறையில் அவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய நபர்களை ஏர்போர்ட்லேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயோ சந்திப்பாங்க. இப்போ தான் நினச்சேன், கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க, இப்படி இன்னைக்கு டுடே அப்படின்னு வாங்க, அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குது. இது ஆனி ஆடி 2 மாதத்துலேயும் இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுடைய கனவை பற்றி கேட்டிருக்கீங்க. அவங்களுடைய கனவு கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதுக்குண்டான பெஸ்ட்டு டைமாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக இருக்கும். ரொம்ப பிடிச்சமானவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னா அதை நினச்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. இது எப்படி இவங்க சொல்லலாம், ஏன், எப்படி, எதுக்கு, அது எப்படி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துட்டு திருமணம் வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிறைய திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமண சம்பந்தமான விஷயங்களில் மன திருப்தி பெறக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. திருமண சம்பந்தமான விஷயங்களில் திருப்தி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த ஆள்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னா யார்? எமோஷ்னல் ஆகவே கூடாது. எந்த ஒரு சப்ஜெக்டும் ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கூடாது. இதை மட்டும் கொடுக்கறது. அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த விஷயங்களை பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து நான் வெளியே வரணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள்? இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய வழிபாடாக மாறும். தினந்தோறும் கந்த சஷ்டி படிக்கிறது ரொம்ப சிறப்பாக, இல்லை கேட்குறது ரொம்ப நல்லது.
கன்னிராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் வெற்றி பெறும் சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா லேண்டு, வெள்ளி, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அவங்க தொழிலில் வந்து பயந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபமாகவே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம், 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து போகிறோன்னு வச்சுப்போமே. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி, ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் வந்து திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் வந்து இத்தனை விசேஷங்கள் வந்து இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது வந்து அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன, அம்மா அதாவது தெய்வத்துக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருது, புது விஷயத்தை வந்து அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கன்னிராசி நேயர்களுக்காக நன்றி சார்.